வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி படத்திலிருந்து ஒரு பாட்டு விட்டிருக்காங்க. மேலும் ஒரு கிளிம்ஸ் வீடியோ விட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷோட இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு கூலி என டைட்டில் வச்சாங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் அண்மையில் தான் இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் முடித்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகளில் பிஸியாக இருக்காங்க. மேலும் இந்த படம் கண்டிப்பாக எல்சியூவில் இருக்காது என லோகேஷ் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. இந்த படம் கண்டிப்பாக தங்க கடத்தில் மையமாக வச்சு தான் கதை நகரும் என லோகேஷ் சொல்லியிருக்காரு. இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேலும் இந்த படம் 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தில் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸும் இருக்கும் என சொல்லப்படுது. அது என்னென்னு ரசிகர்கள் இப்போவே தெரிஞ்சுக்க அவளோட காத்து கொண்டு இருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இது குறித்து தான் ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14, அதாவது தமிழ் புத்தாண்ட தினத்தை முன்னிட்டு தான் இந்த ஆடியோ லான்ச்சை பண்ண போகிறாங்களாம். ஏன்னா இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. ஆனால் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் என ஒரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. ஆனால் சன் பிக்சர்ஸும் லோகேஷும் இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே சொல்லலை. அஃபிஷியலாக அவங்க சொன்னால் தான் தெரியும். மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி என்ன பேச போகிறாரு இதுதான் இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சிலே நம்ம காக்கா ககு கதை சொல்லி அனைவரையும் கதி கலங்க வச்சார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் காக்கா இவங்க தான், கழுகு இவர் தான் என ரசிகர்கள் பேச ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து அந்த பிரச்சனைலாம் ஓஞ்சது. இப்போ கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்சில் ரஜினி என்ன பேச போகிறாரு, மேலும் கூடிய படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வருவாரா இல்லை அஜித் வருவாரா, யார் வருவாங்க, லோகேஷ்காக்கோசரம் யார் வருவாங்க மற்றும் ரஜினிகாக்கோசரம் யார் வருவாங்க, மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, ரஜினி எந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாரு, இல்லை அடுத்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த மேடையிலே இருக்குமா, ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து எந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு, இதை தான் எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.